ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு போர்ட்டபிளான அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சம ஃபாஸ்ட்டாக பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் மிஷின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் ஸ்கொயர் டிப் ஒரு 10 அடி நீளம் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். இந்த ஸ்கொயர் டிப் என்ன பண்ணுறோம்னா ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்துட்டு மாற்ற போகிறோம். அதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் டிப்போட ஒரு எண்ட்லேருந்து ஒரு 3 அடி நீளத்துக்கு மார்க் பண்ணிடுறேன். இந்த ஸ்கொயர் டிப்போட சைஸ் 1.5 இன்ச் இல்லையா, அதனால இந்த சைடில் ஒரு 19 mm இந்த சைடில் ஒரு 19 mm மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் போட்டுறேன். இப்போ லைன் போட்டிருக்க இடத்த வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 3 சைடை மட்டும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ அடுத்த இந்த சைடு ஸ்கொயர் டிப்பை மேலாக்க வந்துட்டு நான் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சுட்டு அடிச்சோம் அப்படின்னா அந்த சைடு வந்துட்டு கவர் ஆகிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல் ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம மடக்கின இடத்துல மட்டும் லைட்டாக வந்து டாக் வச்சுக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி நீளத்துக்கு வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துலையும் கட் பண்ணிட்டு தரேன். இதே போல் நான் 3க்கு 2 அப்படின்ற சைஸில் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து வெல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம பேஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த 2 பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட பேஸில் ஒரு சைடில் நம்ம 2 அடி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல 2.5 1/2 ஸ்கொயர் டிப் ஒரு 3 அடி நீளத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு செங்குத்தாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல கரெக்டாக அந்த ஸ்கொயர் டிப்பை வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை வந்துட்டு நிறுத்திக்கிறேன். அந்த பிளேட் எந்த இடத்துல வருதோ அதே இடத்துல வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்கொயர் டிப்பை அந்த பிளேட்டு கடையில் வச்சுட்டு அதுக்கான போல்ட் நட் எடுத்து வச்சிருக்கேன். போட்டு டைட் பண்ணிடலாம். எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்ததாக 1 இன்ச் ஸ்கொயர் டிப் ஒரு 2 அடி நீளத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டிப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் டிப்பை நம்ம 2.5 1/2 ஒரு ஸ்கொயர் டிப் வச்சோம்ல, அந்த ஸ்கொயர் டிப்போட சைடில் இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும் எந்த இடத்துல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத. அடுத்ததாக நம்ம பவுலிங் மிஷினுக்கான கை வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்புல ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கனமான பிளேட்டாக எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டுக்கு மேலே கை மாதிரி வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். இது என்ன அளவில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கைக்குள்ளார நம்ம ஒரு கிரிக்கெட் பாலை வச்சோம் அப்படின்னா உள்ளார நிற்கிற அளவுக்கு தான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். நீங்களே இப்போ பாருங்கள், ஒரு பால் வந்துட்டு உள்ளார வைக்கிறேன். எந்த அளவுக்கு கேப் இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்துங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த வந்துட்டு கட் பண்ணிட்டு கையை வந்து தனியாக எடுத்துட்டேன். இதே போல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 கை எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 கையோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டில் வந்துட்டு 2 இடத்துல நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 3/4 இன்ச் ஸ்கொயர் டிப் எடுத்து வச்சிருக்கேன். இதை தான் நம்ம ஆமை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆமுக்கான லெங்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி நீளம் வந்துட்டு நான் வைக்க போகிறேன். 2 அடி நீளத்துக்கு அந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டிப்போட ஒரு எண்டில் நம்ம கையில் வந்து ஓட்ட போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல 2 ஓட்டை வந்து போட்டுக்கலாம். இந்த ஓட்டையில் நம்ம போல்ட் நட்டை போட்டு வந்துட்டு அந்த கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கையை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 வாஷர் வந்துட்டு வச்சிடறேன். வாஷர் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிறகு வந்துட்டு பாருங்கள், அப்போ தான் ஒரு கேப்பு கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு பால் நிற்கும். அதுக்காக தான் அந்த வாஷர் வந்துட்டு போடுறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆமோட இந்த சைடு எண்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 6 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ட்ரில் பண்ணி வந்து ஓட்டை போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆம் எடுத்து நம்ம 2 ஸ்கொயர் டிப் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல நான் ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல போல்ட் போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். இடையில பார்த்தீங்கன்னா 2 நட்டு இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடையில போட்டிருக்க அந்த 2 நட்டையும் நல்லா அந்த ஸ்கொயர் டிப் கூட சேர்த்து வந்து டைட் பண்ணிடுறேன். இப்போ மெயின் போர்டில் இருக்கக்கூடிய நட்டை வந்து நான் ஃபுல்லாக டைட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்த நம்ம பவுலிங் மிஷின் பெடலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் ஸ்கொயர் டிப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்கொயர் டிப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டை வந்து போல்ட் போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேட்டை இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த 2.5 1/2 ஸ்கொயர் டிப் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இதை வெல்டு பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு உயரத்தில் அந்த பெடல் இருந்தால் நம்மளுக்கு காலில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கணக்கு வச்சுக்கிட்டு தான் நான் அதை வந்து வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் டிப்போட எண்ணில் நம்ம காலை வச்சு அழுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3/4 இன்ச் பட்டை ஒரு 6 அடி நீளத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதோட எண்ணில் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட் 2 இதை வச்சுட்டு நான் போல்ட் நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேட் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆமோட இந்த சைடு எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளேட்டை நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஆம் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாக்க வந்துட்டு போகும். இதை நம்ம பெடல் கூட வந்துட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம் வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் எந்த இடத்துல இருக்கணும், எண்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த எண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல 2 சின்ன சைஸ் பிளேட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பிளேட்டையும் நம்ம பெடல் வச்சிருக்கோம் இல்லையா, பெடலுக்கு பக்கத்தில் வந்துட்டு வெல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா லிவரேஜ் கிடைக்கும். அடுத்த பெரிய சைஸில் ஒரு போல்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதோட நட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்டில் ஒரு பட்டையை வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ரவுண்ட் பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிளேட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் வர மாதிரி வச்சுட்டு வெல்டு பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களே இப்போ பாருங்கள். இந்த செட்டப் அப்படியே எடுத்துகிட்டு விட்டு நம்மளோட மிஷினோட பேஸ் இருக்கு இல்லையா, அதோட கார்னரில் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். இதே போல் 4 கார்னர்லையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பெடலை அழுத்தணும் அப்படின்னா ஆம் வந்துட்டு பாலை தூக்கி வீசணும். ஆனால் அந்த ஆம் வந்து தானாக ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது, கையால் தான் பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தொட்டில் யூஸ் பண்ணுவாங்களே ஸ்ப்ரிங், அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 ஸ்ப்ரிங்கையும் பெடலில் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயர் டிப்லையும் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துலையும் போல்ட் போட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பவுலிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பெயிண்ட் எல்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லாத ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் ஒரு வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராலி வீல் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறனா கூட ஈஸியாக வந்துட்டு தள்ளிட்டு போயிடலாம்.
இந்த இடத்துல நம்ம இந்த ஆம் வச்சிருக்கோம்ல, இது வந்து எதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற சொல்றேன். இந்த ஆம்ல பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆமோட லெங்த் ரொம்பவே கம்மியாக இருக்கும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்த்தாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி நீளமாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல எவ்வளோ மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்றத வந்து பாருங்க. இதை தான் கான்செப்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பெடலை அழுத்தும் பொழுது இந்த ராடு என்ன செய்யணும்னா இந்த ஆம் வந்து நம்மளுக்கு இழுக்கும். அதாவது பெடலை பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தான் அழுத்துவோம், நம்மளுக்கு ஆம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ட்ராவல் ஆகும். இப்போ நான் ஒரு கருங்கல் எடுத்து வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த ஆமில் வந்து வைக்கலாம், எவ்வளோ தூரம் தூக்கி வீசுது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஓ, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லையே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, கிரிக்கெட்டில் பவுலிங் போடுற அளவுக்கு லெங்த்துக்கு வந்து வீசுது. அதனால் நம்மளுக்கு பால் வைக்கும்போது இன்னும் வந்து ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு செக் பண்ணிடலாம். இந்த மிஷினை தள்ளிட்டு போக முடியாத இடத்துல நம்ம தூக்கிட்டு கூட வந்துட்டு போயிடலாம், கொஞ்சம் வெயிட் தான் இருந்தாலும் வந்துட்டு தூக்கிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மிஷின் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த கிரவுண்டில் தான் நம்ம இப்போ இந்த மிஷினை வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த செட்டப் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்காது, சில இடத்துல வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பர் இருக்குல்ல, இதை வந்து திரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போயிட்டு தள்ளப்பட்டுடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதையும் வந்துட்டு திரிக்கலாம். இதே போல் நம்ம 4 மூலையும் திருவிட்டோன்னு வச்சுங்களேன், எந்த ஷேக்குமே இருக்காது நம்மளோட மிஷினில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட பவுலிங் மிஷினை வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெம்பும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையில் வந்துட்டு பாலை வந்துட்டு வச்சுக்கிறேன். ஃபீலிங்லாம் ஓகேவா? ஓ, செம பால். நம்ம இப்போ பாலை வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். பால் வந்து வேகமாக போகிற மாதிரி தான் தெரியுது. நம்ம பிடிச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகேவாம்மா? பண்ணுங்க. தெரியலையாப்பா. மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2-3 பால் போட்டதுமே செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பால் வந்துட்டு அந்தளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போணுச்சு, என்னால் பார்த்து கூட வந்துட்டு அடிக்க முடியல. இந்த பெடலை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அழுத்துறோங்கிற பொறுத்து தான் பால் வந்துட்டு வேகமாக போகிறதும் ஸ்லோவாக போகிறதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆனால் அந்த பெடலை வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அழுத்துறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோட்டர்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக பால் வந்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மிஷினை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. அதை பார்க்கும்போது செம்ம சந்தோஷம். அந்த வீடியோ வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்துட்டு அந்த மிஷினில் பண்ணுது. அப்படியே நீங்கள் இந்த மிஷினோட ஸ்பீடை வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு அழுத்துறேன், செம்ம ஃபாஸ்ட்டுங்க. அடுத்த நம்ம மிஷின்லேருந்து போகக்கூடிய பால் ஒரே இடத்துக்கு போகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஸ்டெம்பு பண்ணிட்டு வந்துட்டு செக் பண்ணுங்க. வேறு லெவலுங்க. எல்லா பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக வந்துட்டு போகுது, நீங்களே வந்துட்டு பார்க்கலாம். சரி, இதை விடையும் இந்த பாலை வந்துட்டு இன்னும் வேகமாக போக வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆமை வந்து கொஞ்சமாக பெண்ட் பண்ணி வந்துட்டு வெல்டு பண்ணாங்க. இப்போ இந்த ஆமில் பாலை வச்சுட்டு முத்த அழுத்தாம பாருங்க. நான் முன்னாடி ரொம்ப மாங்கன்னு மிதிச்சேன் இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கம்மியாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாலோட ஸ்பீடு வந்துட்டுமே ரொம்ப வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்களே இப்போ பாருங்களேன். இப்போ பால் போகுது இல்லையா, அந்த பாலோட ஸ்பீடு வந்து எவ்வளோ வேகம் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நல்லா வேகமாக தான் இருக்குது. அது எவ்வளோ வேகம் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கேமரா ஆங்கிள் சைடுல இருந்து காமிக்கிறதால உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்து தெரிய மாட்டாங்க. அதுவே எதுக்கு இருந்து காமிக்கிறேன், எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுல 2-3 போல்ட் வேற ஆனிச்சு, செம்ம பவரா இருந்துச்சுங்க அதெல்லாம் பால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல நாங்க வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ முத்து மற்றும் கலை.